ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் பூட்ஸ்ட்ராப்பில் ட்ராப் டவுன் எப்படி ஸ்டேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. ஃபர்ஸ்ட் நான் டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா கிளாஸில் கண்டெய்னருங்கிறத கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஃபார்ம் டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஃபார்ம் டேக்குள்ளார ஒரு டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோடனே நெக்ஸ்ட் வந்து அதுக்குள்ள ஒரு லேபிள் டேக் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த லேபிள் டேக்கில் என்ன பண்ணலாம், ப்ரோக்ராம்ன்றதை ரைட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஒரு ட்ராப் டவுன் வந்து செட் பண்ணுறோம். ஓகே, ட்ராப் டவுன் செட் பண்ணுறதுக்கு செலக்ட் டேக் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த செலக்ட் டேக்குள்ள ஒரு ஆப்ஷன் டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் யூஸ் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி. இப்போ அந்த ஆப்ஷன் டேக்கில் HTML வேல்யூன்றது HTML கொடுக்கணும். அண்ட் இங்கேயும் HTMLன்றதை கொடுக்கணும். இந்த HTML டிஸ்பிளே ஆகும். இந்த வேல்யூன்ற ஆட்ரிபியூட் இருக்க HTML பேக் எண்டுக்கு வந்து சென்ட் பண்ணணும். ஓகேவா, இது ஃப்ரண்ட் எண்டு இந்த HTMLன்றது. இந்த பேக் எண்ட் வந்து பேக் எண்டுக்கு வந்து ஷோ பண்ணுறதுக்காக, சென்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் நெக்ஸ்ட் இது அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் ஆல் டவுன் கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகும். இந்த இடத்துல வந்து CSS அண்ட் நெக்ஸ்ட்டும் CSS, அதுக்கப்புறம் JavaScript JS அண்ட் நெக்ஸ்ட் JS. இப்போ இது நார்மல் HTML. இந்த இடத்துல பூட்ஸ்ட்ராப் எங்கேயுமே நம்ம யூஸ் பண்ணல. அந்த ஒரு டேக் தான் யூஸ் பண்ணுறோம். சரி, ஓகே. அண்ட் இப்போ வந்து நான் ப்ரௌசர் பை அவுட்புட் பார்க்குறேன். நம்ம வந்துருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு நார்மல் ட்ராப் டவுன் தான். ஓகே, எந்த ஒரு ஸ்டைல்ஸும் கிடையாது. இப்போ செலக்ட்ன்ற அந்த டேக்ல ஜஸ்ட் கிளாஸ் ஆட்ரிபியூட் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஃபார்ம் -select அப்படின்றத மட்டும் கொடுத்தா போதும். இப்போ எவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்குன்னு பாருங்க. ஓகே, இப்போ இன்புட் டேக்னா ஃபார்ம் கண்ட்ரோல், செலக்ட் டேக்னா ஃபார்ம் செலக்ட், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவும் கிடையாது. ஜஸ்ட் இப்போ வந்து இதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்ம் -select -LG அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், லார்ஜ். ஓகே, அண்ட் SMனா ஸ்மால். நெக்ஸ்ட் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவும் கிடையாது. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ கைஸ்.